வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். ஒய் திஸ் டாபிக் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் இதுதான். அதாவது கடந்த 2023ல நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபில இருந்து மட்டும் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 10 கொஸ்டின்ல ஒரு 4 கொஸ்டின் 10ல 4 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 10க்கு 4 கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ஷனோட வெயிட்டேஜ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் இந்த டாபிக்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி. இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, டேப்ல காலமா வந்து போட்டிருப்பாங்க. நீங்க அத படிச்சிருப்பீங்க. சோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டேபிள் காலம் மட்டும் படிக்காம, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா என்ன? இதுல கரண்டா என்னென்ன இருக்குது? கரண்டா என்னென்ன நடந்திருக்குது? அப்படின்ற டேட்டாவோட சேர்த்து நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ரைட். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கன்டென்ட். வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அப்படின்னா என்ன? இந்த வைல்ட் லைஃப பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்தியா என்ன விதமான முன் எஃபோர்ட்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும், என்னென்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றத பத்தியும், டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்றத நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ அந்த டைகர் ரிசர்வ்ஸ்னா என்ன? எத்தன டைகர் ரிசர்வ்ஸ் இந்தியால இருக்குது? அப்படின்றத பத்தின ஃபுல் டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். அதே மாரி வைல்ட் லைஃப், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இத பத்தின டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா? 2023ல நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல 10 ஜியோகிராஃபி கொஸ்டின்ல சுமார் 4 கொஸ்டின் வந்து இந்த எஸ்ஐ க க இந்த போர்ஷன்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. சோ அதுக்கான சாம்பிளும் இந்த ஒரிஜினல் பேப்பர்ல இருந்து நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். இது இல்லாம 2022ல ஒரு கொஸ்டின் வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இருந்து அதாவது இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972. சோ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வனவிலங்குகள பாதுகாக்கிறதுக்கான ஒரு முழு பொறுப்பு வந்து வந்து வந்தது. ஓகேங்களா? அப்போ அ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு வந்து, அதாவது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வனவிலங்குகள, இந்த வைல்ட் லைஃப எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு முனைப்போட இந்தியா பல திட்டங்கள வகுத்திருக்குது. ஓகேங்களா? அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து இந்த வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து குடுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ க காடுகள்ல வாழக்கூடிய வனவிலங்குகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தாவரங்களா இருக்கட்டும், அதுகளுக்கு அவங்களுக்கான ஒரு புரொடெக்ஷன குடுக்குறதுக்காக தான் இந்த வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வனவிலங்குகள் அப்படின்னா, அந்த மான், புலி இதெல்லாம் வேட்டையாடுவாங்க இல்லையா? சோ அந்த மாரி வேட்டையாடுறதுல இருந்தும் ஓகேங்களா? சோ இந்த வனத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 ஷெட்யூல்ஸ் இருக்கு. 6 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணைகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ல 6 அட்டவணைகள் இருக்குது. ஒவ்வொரு அட்டவணையும் ஒவ்வொன்ன பத்தி குறிக்கும். ஓகேங்களா? சோ என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒவ்வொரு இத பத்தி பேசப்போகுது. பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 முறை வந்து திருத்தப்பட்டிருக்குது. கடைசியா ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1991, 2002, 2006 கடைசியா 2022ல இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்த வந்து திருத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன வந்து கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் வந்து இந்தியால என்ன மாதிரி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இதுக்கு என்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அத வந்து அரசை நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். இல்லையா? சோ அந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ல வரக்கூடிய ஆர்டிகிள் 48 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வன விலங்குகள மற்றும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள பாதுகாக்கிறதுக்கும், மேம்படுத்துறதுக்கும், அதோட அததான் வந்து மாநில அரசின் கடமையா வந்து இந்த பிரிவு 48 வந்து சொல்லியிருக்குது. ஓகேங்களா? அதாவது மாநில
கொள்கையின் நெறிமுறை கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 48A வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் சேஃப்கார்ட் அண்ட் ஒர்க் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து குடிமக்களுக்கான ஒரு கடமையா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51G. ஓகேங்களா, வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் உயிரினங்களுக்கான கருணைக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு அடிப்படை கடமையை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து வழங்கி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த வைல்ட் லைஃப்க்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ இந்த இந்த ஆர்டிகல் 48A ஆர்டிகல் 51G வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஓகேங்களா, ரைட். இது இல்லாம இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது, அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல there are 3 லிஸ்ட் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த எக்ஸிகியூஷன்ல இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் வந்து ப்ரொடெக்ஷன் லைஃப் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேட்டோ இல்ல யூனியனோ 2 பேருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல அவங்க ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்றது. 2 பேருக்குமே வந்து என்ன இருக்கு, பவர் இருக்கு அப்படின்றதுதான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, சோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1930ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான் வந்து இந்தியாவுடைய முதல் நேஷனல் பார்க் அப்படின்னு, தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது உருவாகும் பொழுதே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்க போற திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர். இது எல்லாருக்குமே பரவலா தெரிஞ்சிருக்கும். ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம். இதே மாதிரி யானைகள் திட்டம் 1992. இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது இல்லாம there are 13 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கு. ஓகே, அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இந்த 13 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா, அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973ல வந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்து வந்து 1975ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் crocodile முதலை திட்டம் அப்படின்றது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எலிபென்ட் யானைகள் திட்டம். ப்ராஜெக்ட் ஸ்னோ லியோபர்ட் பனிச்சிறுத்தை திட்டம் 2009. ப்ராஜெக்ட் ஒன் ஹார்ன் ரைனோ ஒரு கொம்பு காண்டாமிருக திட்டம் 2020. அதே மாதிரி அதே 2020ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேஞ்சஸ் டால்பின் அப்படின்றது, கங்கை டால்பின் திட்டம். இது இல்லாம 7வது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022ல கொண்டு வந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றது, சீட்டா திட்டம். ஓகேங்களா, 8th ஒன் வந்து கிர் லயன் ப்ராஜெக்ட், அதாவது வந்து ப்ராஜெக்ட் டைகர் வந்துச்சு இல்லையா, சோ அதே டைமிங்ல தான் வந்து அதுக்கு வருஷம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராஜெக்ட் லயன் ப்ராஜெக்ட், கிர் லயன் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் சி டர்ட்டில் வந்து 1999. அடுத்து கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து கழுகு இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்காக 2020ல இருந்து 25 டைம் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கேப்டிவ் பிரீடிங் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 2021. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் த சவுத் ஏசியா வைல்ட் லைஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க் பை இந்தியா அப்படின்றது 2016. தெற்காசிய வனவிலங்கு அமலாக்க வலையமைப்பு இந்தியா ஏற்றுக்கொண்டது வந்து 2016. இது ஒரு திட்டம். இது இல்லாம 1970ல இதுதான் முதல்ல வந்த திட்டம், ஹங்குல் திட்டம். இந்த ஹங்குல் திட்டம் வந்து 1970ல வந்து இருக்குது. ஆனா இந்த திட்டம் வந்து இப்போ வந்து வேற ஒரு பேர்ல அழைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரின் சிவப்புமான் ஹங்குலை காப்பாற்றுங்கள் அப்படின்றது. காஷ்மீரின் காஷ்மீர் ரெட் டீர் ஹேங்குல் அப்படின்றது. இந்த மாதிரி இந்த ஹேங்குல் ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து 2009ல வந்து இந்த மாதிரி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து நடைமுறையில இருக்குது. அப்போ ஏறத்தாழ 13 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஏமாம் இத்தனை ப்ராஜெக்ட்டுமா நம்மளுக்கு கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும், மித்த எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2022 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அதை கொடுத்திருக்கிறோம். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
சாங்சுரி, நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ இது 3மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே வந்து வனவிலங்குகளையும், அங்க இருக்கக்கூடிய தாவரங்களையும் வந்து பாதுகாக்கிறது. மொத்தமா அங்க இருக்கக்கூடிய இந்த ஈகாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சூழலியல வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ சாங்சுரி அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு விலங்கு அங்க இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அ ச சி இது சாம்பல் நிற அணில் அப்படின்னா, அதுதான் அந்த அணில் வந்து அங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அப்ப அது வந்து அங்க அதுக்கான ஒரு வனவிலங்கு சரணாலயமா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு வ க ஏரியாவுக்கும் அதாவது சாங்சுரியா இருந்தாலும், நேஷனல் பார்க்கா இருந்தாலும், பயோஸ்பியர் ரிசர்வா இருந்தாலும், அங்க வந்து என்ன பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லைக்குள்ள, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் ஹண்டிங்ல இருந்தும், டீஃபாரஸ்டேஷன்ல இருந்தும் பாதுகாக்கப்படுறதுக்கு தான் வந்து இது 3மே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்தியாவுல மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போற அளவுக்கு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட்டோட அளவு வந்து குறைஞ்சுகிட்டே வருது. அப்போ அ மரங்களுடைய அந்த காடுகளுடைய பரப்பளவு குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும். நீங்க உங்களுக்கே தெரியும் கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்குது. சரியான நேரத்துல நம்மளுக்கு பருவமழை வர்றது கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அ நெறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத விதத்துல கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? சோ கத்திரி வெயில்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா, அப்ப நல்ல வெயில், நல்ல மழை பெய்யும். சோ குளிர்காலம் இல்ல மழைக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ நல்ல பயங்கரமா அந்த வெயில் அடிக்கும். சோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து பயங்கரமா வந்து இந்தியால மட்டும் இல்லங்க, ஓவரால் த வேர்ல்டு வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்காம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த சாங்சுரி, நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள வந்து இன்னும் நம்ம தீவிரமா கையாளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்ப சரணாலயம் அப்படின்றது தேசிய பூங்காக்கள் அப்படின்னு உயிர்க்கோள காப்பகங்கள் அப்படின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் அது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடுதல்ல இருந்தும், பிற மனித நடவடிக்கைகள்ல இருந்தும் பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். டைகர் ரிசர்வ். சோ புலிகள் காப்பகம். சோ புலிகள் காப்பகம் அப்படின்றது நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய விலங்கு வந்து நம்மளுடைய புலி அப்படின்னு தான் சொல்றோம். 1973ல தான் வந்து புலிய வந்து தேசிய விலங்கா வந்து நம்ம வந்து சொல்லி அப்பதுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். 1973க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, சிங்கம் இருக்கு இல்லையா? சிங்கம் தான் வந்து நம்மளுடைய தேசிய விலங்கா வந்து அறியப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து புலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப வந்து குறைஞ்சுகிட்டே வந்ததுனால, புலிகள் காப்பகம் அப்படின்ற ஒண்ண உருவாக்கி, அத வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் முதல் புலிகள் காப்பகம் அப்படின்றது எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான் இந்தியாவினுடைய முதல் நேஷனல் பார்க் அப்படின்றதையும் பார்க்கிறோம். சோ அங்கதான் வந்து 1936ல. ஓகேங்களா? இதுவரைக்கும் இந்தியால அப் டு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 57 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கிறது. ஓகேங்களா? 57 புலிகள் காப்பகம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். NDCA. அதாவது வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. NDCA. இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் ரிசர்வ வந்து பாதுகாத்து நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்லயுமே இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த கொஸ்டின்லயும் கேட்கப்படல. இதுவரைக்கும் கேட்கப்படாதது வந்து வருஷம் கூட கூட என்ன ஆயிட்டு இருக்குன்னா, காம்படிஷன் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆயி போயிட்டே இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு டஃப்பா வந்து போகணுமோ, அந்த அளவுக்கு டஃப்பா கொஸ்டின்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மளும் இறங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத கேட்கல அப்படின்றத பார்த்து நம்ம படிக்கணும். அப்போ இந்த டாபிக்ல டாபிக்குக்கு அதிகமா வெயிட்டேஜ் குடுக்குறாங்க போர்டு அப்படின்னா, அப்ப அந்த டாபிக்ல இது எதெல்லாம் கேட்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால இருக்கு. அதே மாரி ஸ்மாலஸ்ட் டைகர் ரிசர்வ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் டைகர் ரிசர்வ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்குது. ஓகேங்களா? அப்போ லார்ஜஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸ்மாலஸ்ட் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அ க அ குளோபல் டைகர் டே. ஓகேங்களா? அதாவது வந்து
உலக புலிகள் தினம் அப்படின்றத வந்து எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29. ஜூலை 29ல உலக புலிகள் தினம் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா? சோ மிகப்பெரிய புலிகள் காப்பகம் நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம். மிகச்சிறிய புலிகள் காப்பகம் அப்படின்றது போர் புலிகள் காப்பகம் மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியால எங்கெல்லாம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது, நேஷனல் பார்க் எங்க இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்க இருக்கு, பேர்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்க இருக்கு, ஓகேங்களா? சோ மெரைன் நேஷனல் பார்க் எங்கெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மேப்ல வந்து நம்மளுக்கு குடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்குது. 10th புக்ல இது இருக்குது. நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அந்த அதோட ஆஃப் தான் இது. இப்போ வந்து வன உயிரினம் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த வனவிலங்கு வாரியம் இந்திய வனவிலங்கு வாரியம் 1952ல வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எப்போ சுதந்திரம் அடைஞ்ச ஒரு 5 வருடங்கள்லயே வந்து இந்திய வனவிலங்கு வாரியம் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது 1972. அதே மாரி தேசிய பூங்காக்கள் வந்து புக்ல இருக்கிற அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா 102. ஆனா கரண்ட்டா இப்ப வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 107 நேஷனல் பார்க் வந்து இந்தியால இருக்குது. 102 புக்ல இருக்கிறது. 107 வந்து கரண்ட்டா இப்போ இருக்கக்கூடிய அப்டேஷன். இப்போ 107த் 107வது நேஷனல் பார்க் எது அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்லிபால் நேஷனல் பார்க். சிம்லிபால் நேஷனல் பார்க். இது வந்து 2025ல வந்து புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. தேசிய பூங்காவா அறிவிச்சிருக்கிறாங்க. இது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வனவிலங்கு காப்பகம் புக்கோட அப்டேட் படி 515 இருக்குது. ஆனா கரண்ட்டா வந்து 573. ஓகேங்களா? அதே மாதிரி உயிர் கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து 18. அதுவும் அதேதான் இருக்குது. அதே மாரி புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆல்ரெடி பார்த்துக்கலாம். 18ல சுமார் 11 காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோ மனித மற்றும் உயிர் காப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. சோ இந்த மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்தியால எங்க உலக உயிர்கோள மண்டபம் இருக்குது, உயிர்கோளங்கள் எங்க இருக்குது, தேசிய பூங்காக்கள் எங்க இருக்குது, வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குது, பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த மேப்ல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ பாருங்க குளிர் பாலைவனம் இங்க இருக்கு லடாக்ல. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த திகண்ட் அண்ட் திபங் அப்படின்றது தீப்ரூ சைகோவா சோ இதெல்லாம் வந்து என்னது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்றதும் டைகரோட போட்டிருக்கிறாங்க. சோ இது ஸ்கூல் புக்ல 10th ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேப் தாங்க. இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் அதோட அடுத்த ஆஃப் இது. சோ சேசாலம், அச்சன்கமர், அமர்கண்டக். சோ இந்த லிஸ்ட்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்ல இருக்கு. கண்டிப்பா இந்த மேப் வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து ஸ்கூல் புக்ல வேற என்ன அப்டேட் குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைல்ட் லைஃப்ல இந்திய வனவிலங்கு வாரியம் வந்து உருவாக்கப்பட்ட இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1952. ஓகேங்களா? அதே மாதிரி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் 1972. இந்தியால இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்களினுடைய எண்ணிக்கை வந்து புக்கோட அப்டேட் படி 102. ஆனா கரண்டா இருக்கிறது வந்து 107. 2025ல 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்லிபால் தேசிய பூங்கா. இது இல்லாம வனவிலங்கு சரணாலயங்கள் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து புக்ல இருக்கக்கூடியது படி வந்து 515 இருக்குது. கரண்டா வந்து 573 இருக்குது. அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து 18 இருக்குது. அது மாதிரி புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புக்ல இருக்கிற டேட்டா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்தியால மொத்தம் வந்து 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோமா, இதுல வந்து 11 நேஷனல் பார்க் வந்து என்ன ஆயிருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து யுனெஸ்கோவோட மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. புக்ல வந்து 11ன்னு குடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப கரண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 12 உயிர்க்கோள காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோவோட மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுது. ஓகேங்களா? சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துரலாமா? சோ புக்ல குடுத்திருக்கிறது இந்த 11 தான். சோ இந்த 12த் பண்ணா இருக்கு இல்லையா? 2020ல தான் வந்து இது வந்து யுனெஸ்கோவோட அ க இந்த அந்த பர்ட்டிகுலர் இதுக்குள்ள வந்திருக்குது. ஓகேங்களா? சோ, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரிக், சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக், பச்மாரி, அதே மாரி பன்னா. ஓகேங்களா? இந்த 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் வந்து மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ வந்து செயல்படுது. யுனெஸ்கோவோடது. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து 2000ல வந்து யுனெஸ்கோவோட நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல வந்து ஆட் ஆன ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இது வந்து எப்ப ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000ல. ஓகேங்களா? நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் தான் வந்து 2000 ஆண்டில் யுனெஸ்கோவின் உயிர்க்கோள இருப்புகளின் வலையமைப்பில் இருந்து சேர்க்கப்பட்ட முதல் காப்பகம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாரி 2020ல நம்ம பார்த்தோம் இல்லையா? பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இது வந்து 2020ல ஆட் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் கட்ச். குஜராத்ல இருக்குது இல்லையா? அந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் தான் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயிர்க்கோள காப்பகம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப சின்னது, ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீப்ரு சாய்கோவா அப்படின்றது அஸ்ஸாம்ல இருக்கு. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸா இருக்கு. ஓகேங்களா? தீப்ரு சைகோவா அப்படின்றது இந்தியாவினுடைய மிகச்சிறிய உயிர்க்கோள காப்பகம். கட்ச் வளைகுடா அப்படின்றது இந்தியாவின் மிகப்பெரிய உயிர்க்கோள காப்பகம். 2020ல சேர்க்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னா. 2000த்துல தான் வந்து நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் வந்து யுனெஸ்கோவின் உயிர்க்கோள இருப்புகளின் வலையமைப்புல வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. சேர்க்கப்பட்ட முதல் காப்பகம். இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட முதல் காப்பகம். என்ன அப்படின்னா, யுனெஸ்கோஸ் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். யுனெஸ்கோவின் உயிர்க்கோள இருப்புகளின் வலையமைப்பு. இதுல வந்து இந்தியாவின் சார்பாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட முதல் உயிர்க்கோள காப்பகம் எது? நீலகிரி. பாருங்க, இதுலயே வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கு? 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 2000 ஆண்டில் யுனெஸ்கோ உயிர்க்கோள இருப்புகளின் வலையமைப்பில் சேர்க்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நீலகிரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. 2வது வந்து பாத்தீங்கன்னா, நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் வந்து எந்த ஆண்டில் யுனெஸ்கோவின் உயிர்க்கோள இருப்புகளின் வலையமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் 2000 ஆண்டில் யுனெஸ்கோவின் எந்த நெட்வொர்க்ல வந்து எந்த வலையமைப்பின் கீழ் சேர்க்கப்பட்டது அப்படின்னும் கேட்கலாம். அப்ப இதுலயே 3 கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க. அடுத்து வந்து சமீபத்தில் சேர்க்கப்பட்ட யுனெஸ்கோவின் யுனெஸ்கோவில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட பன்னா உயிர்க்கோள காப்பகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பன்னா உயிர்க்கோள காப்பகம் அப்படின்றது ஆன்சர். அப்புறம் வந்து மிகப்பெரிய உயிர்க்கோள காப்பகம் எது? மிகச்சிறிய உயிர்க்கோள காப்பகம் எது? அப்படின்றதையும் கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே. சோ மொத்தமா வந்து 18 சொல்லியிருந்தோமா? சோ என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாருங்க. ஓகேங்களா? நீங்க இத பார்த்துட்டு இத அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. இத நீங்க அப்படியே வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்லயும் நீங்க வந்து பார்க்கணும். அப்ப மேப்ல பார்க்கும்போது, லொகேஷனோட பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காது. ஓகேங்களா? சோ இந்த இயரும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து குரூப் ஒன்லலாம் கேட்டுட்டாங்க. சோ நம்மளுக்கு கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ 1986ல வந்து நீலகிரி அப்படின்ற பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா? சோ இது வந்து நீலகிரி எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. நீலகிரி அப்படின்னாலே இந்த 3 ஸ்டேட்டும் உள்ள வந்துரும். ஓகேங்களா? 1988ல வந்து நந்தா தேவி எங்க இருக்கு? உத்தரகண்ட்ல இருக்குது. ஓகேங்களா? 1988 நோ கிரீக் வந்து மேகாலயா. நோ கிரீக் மேகாலயா. அடுத்து வந்து 1989 வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு.
ஓகேங்களா? ஸோ இப்ப தமிழ்நாடு அப்படின்னு வரப்போ, அது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும் இல்லையா? அத வந்து நம்ம ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல என்னென்ன வைல்ட் லைஃப் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் சாங்சுவரிஸ் இருக்குது, என்னென்ன நேஷனல் பார்க் இருக்குது, என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதோட கரண்ட் அப்டேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த ஒரு வீடியோவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1989ல வந்து சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால், 1989ல மொத்தம் 3 குடுத்திருக்கிறாங்க. சுந்தர்பன், மனாஸ், அப்புறம் வந்து கிரேட் நிக்கோபார். ஸோ சுந்தர்பன்ஸ் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல, மனாஸ் இருக்கிறது அஸ்ஸாம்ல, கிரேட் நிக்கோபார் இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். இந்த மனாஸ் அப்படின்றது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இல்லையா, இது வந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ்ல, அதாவது நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க மனாஸ் அப்படின்றது. அப்புறம் வந்து கார்பெட் இருக்கு இல்லையா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், அத பத்தி அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க மறக்கக்கூடாது. எந்த இயரு, அ எந் க எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து கிரேட் நிக்கோபார், அந்தமான நிக்கோபார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1994ல சிம்லிபால், ஒடிசா. ஸோ இதுதான் வந்து ஒடிசால இருக்கக்கூடிய அ க ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1998ல உருவாக்கப்பட்ட திபாங் அப்படின்றது அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா? திபாங், திகாங். இது எங்க இருக்கு? அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு. நம்மளுக்கு தெரியும். பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா? பிரம்மபுத்திராவோட அனதர் நேம் தான் வந்து இந்த நேமு. ஸோ அதிலேயே வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீப்ரு சைக்கோவா, இதுவும் அஸ்ஸாம்ல இருக்கு. அஸ்ஸாம்ல ஆல்ரெடி மனாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அதே மாதிரி தீப்ரு சைக்கோவா அப்படின்றதும் அஸ்ஸாம்ல தான் இருக்கு. அடுத்து வந்து பச்சமார்ஹி. பச்சமார்ஹி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து கஞ்சன்ஜங்கா, சிக்கிம். அடுத்து 13வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியமலை, கேரளா, தமிழ்நாடு. நீலகிரி வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 ஸ்டேட்லயும் வரும். அகஸ்தியமலை அப்படின்றது கேரளா, தமிழ்நாடு. அடுத்து வந்து 14வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சல் குமார் அமர்கண்டக். இது வந்து மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் அதோட பார்டர்ல 2 ஸ்டேட்டோட பார்டர்ல இருக்கும். அடுத்து வந்து 2008ல வந்து கிரேட் ரேன் ஆஃப் கட்ச். கட்ச் வளைகுடா, ரேன் ஆஃப் கட்ச், இது எல்லாமே குஜராத்ல தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து கோல்டு டெசர்ட். ஓகேங்களா? இது வந்து ஹிமாச்சல பிரதேஷ். அடுத்து வந்து சேஷா சைலம். இது வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்து வந்து பன்னா, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுல இப்ப இருக்கக்கூடிய 18 உயிர்க்கோள காப்பகங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? சோ சோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவுல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ். எத்தன வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இருக்குது, அ எத்தன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர்ட் சாங்சுவரிஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய கரண்ட்டா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்மளுக்கு எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்கறாங்க. சோ எல்லாமே ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்க போறாங்க. நம்ம வந்து உள்ள உட்காந்து டீப்பாலாம் படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி வந்து எஸ்ஐ எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றவங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய டேப்லு காலம், அப்புறம் வந்து டூ யூ நோ ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? அதே மாரி கட்டங்கட்டி என்னலாம் குடுத்துருக்காங்களோ, அதெல்லாம் பாயிண்ட் விடாம, ஒரு வரி விடாம நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 40% கொஸ்டின் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். இத படிச்சாலே. ஓகேங்களா? 6த் டூ 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அ க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். 40% கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால நீங்க அத மறந்துறாதீங்க. சோ எதெல்லாம் டேப்ல கவனமா குடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள குடுத்துருக்காங்க, எதெல்லாம் டூ யூ நோ ஃபேக்ட்ல குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. அப்ப புக் இன்சைட் கேட்க மாட்டாங்களா? இன் டெப்த்தா கேட்க மாட்டாங்களா அப்டின்னா, நீங்க அதையும் படிச்சாகணும். ஆனா, இத நீங்க தெளிவா படிச்சாலே, நீங்க என்ன பண்ணலாம்? 10க்கு 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்டின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப 100 கொஸ்டின நீங்க என்ன பண்ணலாம்? 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டெப்த்தா வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த விஷயங்கள நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ 2023ஆம் ஆண்டு நடந்த எஸ்ஏ எக்ஸாம் தேர்வுல கேட்கப்பட்ட 10 ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் வந்து இத பத்தினது. இந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அது என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. வேர் இஸ் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட்? மனாஸ். நான் சொன்னேன் இல்லையா? மனாஸ் அப்படின்றது நெறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு. சோ எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸாமா, மெகாலயாவா, வெஸ்ட் பெங்காலா, ஹிமாச்சல பிரதேஷா? கம் ஆன் டெல் மீ. எங்க? எக்ஸாக்ட்லி. அஸ்ஸாம்ல தான் மனாஸ் உயிர்க்கோள காப்பகம் இருக்கு. சூப்பர். அடுத்து.
மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேஷனல் பார்க் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்ஸ் இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ண போறோம். கிர் கிர் நேஷனல் பார்க், கிர் லயன் ஞாபகம் வச்சிருப்பீங்களா, கிர் தேசிய பூங்கா, கிர் சிங்கம். ஸோ இதெல்லாம் வந்து அப்ப எங்க இருக்கும், கிர்னாலே குஜராத் அப்படின்னு போயிடணும். அப்ப ஸ்டேட்ல குஜராத் இருக்குது. அடுத்து வந்து ரான்தம்பூர். சரி, ரான்தம்பூர் உங்களுக்கு தெரியலையா விட்டுருங்க. சஞ்சய் காந்தி தெரியலையா? கார்பெட் தெரியும் தானே உங்களுக்கு? கார்பெட் எங்க இருக்கு? எக்ஸாக்ட்லி அங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிர் நேஷனல் பார்க் குஜராத். அப்போ ஏ இருக்குதா? ஏல ஏபி ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. அப்ப சிடியே நம்ம விட்டுறலாம். ஏன்னா கிர் வந்து குஜராத்ல தான் இருக்கு அப்படின்றது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சிடியை விட்டுறலாம். இது ரெண்டத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஏபி இருக்குங்களே, அந்த ஏபில எது நம்மளுக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ரான்தம்பூர் எங்க இருக்கு அப்படின்றது தெரியணும். ரான்தம்பூர் எங்க இருக்கு? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்க, இதுல யார்? இதுல யாரா? சோ ரான்தம்பூர் ராஜஸ்தான்ல தான் இருக்கு. அப்போ ரான்தம்பூர் ராஜஸ்தான் பி. இது ஏபி கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர் வரும். தெரியுமே நம்மளுக்கு கார்பெட் தான் உத்தரகண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதுதான். அப்போ சி சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேங்களா? அப்போ கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத், ரான்தம்பூர் ராஜஸ்தான்ல இருக்குது, சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா, அதே மாதிரி கார்பெட் நேஷனல் பார்க் வந்து உத்தரகண்ட்ல இருக்கு. கரெக்டான்னு பாத்துடலாமா? ஓகே, எஸ் கரெக்ட். கிர் குஜராத், ரான்தம்பூர் ராஜஸ்தான், சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மகாராஷ்டிரா, கார்பெட் நேஷனல் பார்க் வந்து உத்தரகண்ட். அடுத்து பாருங்க. சோ இது வந்து தமிழ்நாடு பத்தின கேள்வி. சோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப டெப்தாவெல்லாம் கேட்கல, மேலோட்டமா தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுலயும் வந்து ஒரு கரண்ட் அப்டேட் இருக்குது. நம்மளுக்கு வேடந்தாங்கல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்ப காஞ்சிபுரத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செங்கல்பட்டு அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு என்ன ஃபைபர் கேட் பண்ணிட்டாங்க. அப்போ வேடந்தாங்கல் இங்க இங்க காஞ்சிபுரத்தை காணுமே அப்படின்னு சொல்லி தேடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கரண்டா அப்டேட் ஆயிருக்கணும் நிறைய விஷயங்கள. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பாயிண்ட் கேலிமர் எங்க இருக்கு? முதுமலை எங்க இருக்குது? முண்டந்துறை. அதாவது வந்து ராங் பேர் எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ராங் பேர். இதுல தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, வேடந்தாங்கல் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும், நான் இப்பதான் சொன்னேன். வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம் அப்படின்றதுதான் ஸ்கூல்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கொடுத்திருக்கிறது செங்கல்பட்டுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஸ்கூல் புக்ல காஞ்சிபுரம், இங்க செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிறது வந்து செங்கல்பட்டு தான். அப்ப இந்த பேர் கரெக்ட். பாயிண்ட் கேலிமர். பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு கோடியக்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா? கோடியக்கரை எங்க இருக்கு? விழுப்புரமா? இல்லையே. பாயிண்ட் கேலிமர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அப்போ 2 வந்து அந்த பேர் தான் தப்பு. முதுமலை நீலகிரியில இருக்குது, முண்டந்துறை திருநெல்வேலியில இருக்கு. இதுவுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? கோடியக்கரை விழுப்புரம் கொடுத்திருக்காங்க. கோடியக்கரை அப்படின்றது எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துல இருக்குது. ஓகேங்களா? ரைட். சோ அடுத்து வந்து பாருங்க, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட். எங்க தமிழ்நாட்டுல இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தெரியுமா? இது எல்லாருக்குமே கோயம்புத்தூர் போயிருந்தீங்கனாலே இது கண்டிப்பா இதை பார்க்காம வர மாட்டோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. சோ கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு இந்திரா காந்தி நேஷனல் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. ஓகே. இது வந்து இப்ப நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 கொஸ்டினுமே 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க கொஸ்டினை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது, என்ன ப்ராஜெக்ட், எந்த இயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டைகர் 1973 நம்மளுக்கு நல்லா தெரியும். ப்ராஜெக்ட் எலஃபன்ட் 1992 நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ இதை வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க. ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973யா? அப்ப ஏக்கு டி தான் வரணும். ஓ, ஃபர்ஸ்ட் இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஏ ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து 1க்கு டி தான் வரும் இல்லையா? 1973. சரி, அடுத்தது நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் எலஃபன்ட் 1992. அப்போ பிக்கு ஏ. சோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? இது எந்த இதுலயுமே வரல. அப்போ ஏ ஆப்ஷன் தான் வரும்.
சி டர்ட்டில் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ அப்படின்னு? சி டர்ட்டில் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம். அது எங்க எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1999ல. அடுத்து வந்து இந்தியன் ரைனோ விஷன். இந்தியன் ரைனோ விஷன் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. கன்சர்வேஷன் லா. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1999, இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் வந்து 2020. ஓகேங்களா? அப்போ கேட்கப்பட்ட அதாவது புவியியல்ல இருந்து கேட்கப்பட்ட 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் மட்டும் 4 கொஸ்டின் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் குடுத்து படிக்கணும் அப்படின்றத பாருங்க. சோ இந்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு 6த்ல இருந்து 12த் வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ்லலாம் இருக்குதோ, அதெல்லாம் தேடி, தேடி, தேடி நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட்டா படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முட்டி முட்டி படிக்கிறத விட, ஸ்மார்ட்டா படிக்க கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். நம்மளால மார்க்கும் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க முக்கியமான தலைப்புகள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க எங்களுடைய புரொஃபசர் அகாடமி அ க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதுக்கான செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். தமிழ்நாட பத்தின வைல்ட் சான்சுரீஸ், பேர்ட் லைஃப் சான்சுரீஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க். ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. ஏன்னா வந்து சீக்கிரமா வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க் யூ.